الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة وقام بحجة ودعا بالحق على الأمانة صلى الله تعالى وسلم وآله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا. சங்கைக்குருத்தான் அல்லாஹினுடையார்களே, அல்லாஹினுடைய பேராற்றலின் காரணமாக, பேருபகாரத்தின் காரணமாக மீண்டும் அல்லாஹுடைய திருவசனங்கள், அல்லாஹினுடைய வார்த்தைகள், அதனுடைய விளக்கங்களை கேட்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். பொதுவாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டாமா? ததப்புர் என்று சொன்னால் அதை ஆராய்ச்சி செய்வது. இப்போ குர்ஆனுடைய 5 கடமைகளில் முதல் கடமை குர்ஆனை பார்த்து அதை ஓத வேண்டிய சரியான தஜ்வீதான முறையில் ஓதுவது. குர்ஆனினுடைய 2வது கடமை குர்ஆனினுடைய சில முக்கியமான சூறாக்களை, வசனங்களை மனனம் செய்வது. காரணம், அதை மனனம் செய்யாமல் நம்மால் தொழுகை நிறைவேற்ற முடியாது. இப்போ உதாரணமாக சில சூறாக்களை பற்றி ஹதீஸுகளில் வந்திருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை விடிந்தவுடன் ஓதிருக்கிறார்கள் சூரா யாசீனை. ஒரு நாளும் சூரத்துல் முல்க், சூரா சஜிதா என்ற சூறாக்களை ஓதாமல் பெருமானார் தூங்கியது கிடையாது. வெள்ளிக்கிழமை என்று சூரத்துல் கஹஃபினுடைய ஆரம்ப ஆயத்துகள், கடைசி ஆயத்துகளை ஓதும்படி ஹதீஸுகளில் வந்திருக்கிறது. அதே போல் குல்யாயுல் காஃபிரூன் சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா, குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா, சூரத்துல் முஸம்மிலுடைய சூரா, சூரா பக்ராவினுடைய சூரா ஆல இம்ரான், இது மாதிரி பல சூறாக்களை பற்றி ஹதீஸ்களில் அவ்வப்போது ஓதுகின்ற நேரத்தையும் குறிப்பிட்டு பெருமானார் ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, அதை மனனம் செய்கின்ற பொழுது கூடுதல் சாத்தியமாகும். குர்ஆனை திறக்க வேண்டும் என்ற தேவை ஏற்படாது, மனனமாக ஓத முடியும். அப்போ குர்ஆனை மனனம் செய்வது 2வது கடமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கலாம். சில பேரால் 30 ஜுஸு முடியலாம், சில பேரால் 10 ஜுஸு முடியலாம், சில பேரால் 5 ஜுஸு முடியலாம், சில பேரால் 1 ஜுஸு முடியலாம். அப்போ பேசிக்காக குறைஞ்சபட்ச உலமாக்கள் சொல்வால் குறைந்தபட்சம் 2 ஜுஸுக்களாவது, அம்ம ஜுஸு 1 ஜுஸு, மீதி 1 ஜுஸு என்னன்னு சொன்னால் இந்த யாசீன், சஜிதா, அதே போல் துஹான், சூரத்துல் முல்க், கஹஃப் சூராவை எல்லாம் சேர்த்தால் ஏறத்தாழ ஒரு 2.5 ஜுஸுக்களாவது, ஒரு 50 பக்கங்களாவது ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணுமே அதை மனனம் செய்ய முயற்சிகள் செய்ய வேண்டும். 2வது கடமை. 3வது கடமை என்னன்னா, குர்ஆனை ஆராய்ச்சி செய்வது. குர்ஆனில் சொல்லப்படாத விஷயமே இல்லை. கணிதம் சொல்லப்பட்டு குர்ஆனில் வாஹித், இத்னான், சலாசா, அர்பா, 1 2கள் சொல்லப்பட்டிருக்குது. கணிதம். அறிவியல் சொல்லப்பட்டிருக்கு. ஹுவல்லதி ஜஅல லக்குமுஸ் ஸமா ஷம்ஸன் லியாஅன் வல் கமர நூரன், அல்லாஹ் சூரியனை பிரகாசமாக, சந்திரனை ஒளியாக. அப்போ இந்த வார்த்தைகளை இன்னைக்கு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய குர்ஆனில் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குது? சூரியனை பார்த்து லியா, ஒளின்னு சொல்லப்படுது, அது ஒரு விதமான பிரகாசம். ஆனால் கமரை பற்றி, சந்திரனை பற்றி சொல்லும் போது அது வெறுமனே குளிரக்கூடிய ஒரு பிரகாசம் சொல்லப்படுது. அப்போ இன்னைக்கு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, சூரியனுடைய அந்த ஒளி கதிர்கள் மூலமாக ஒளி பெற்று தான் சந்திரன் இரவு நேரங்களில் ஒரு பிரகாசத்தை வெளிப்படுகிறது. இப்போ 2 வார்த்தை எல்லாம் மாற்றி சொல்கிறோம். அப்போ குர்ஆன் ஆராய்ச்சி செய்யும் பொழுது குர்ஆன் அறிவியலை பேசியிருக்கிறது, குர்ஆன் வாழ்வியலை பேசுகிறது. நீ எப்படி நடக்கணும், அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் போது சொல்லுவான், நீ பெருமையோடு நடக்காது, நடக்கின்ற பொழுது நீ பணிவாக நடந்து கொள் என்று சொல்லப்படுது. அப்போ குர்ஆன் ஒரு வாழ்வியலை பேசுது. குர்ஆன் இன்னொருத்தரை நீ முன்னோக்குகின்ற பொழுது எப்படி முன்னோக்கணும், அவரை முகர்ந்த
முகமலர்ச்சியோடு முன்னோக்கணும். குர்ஆன் அதையும் பேசுது. குர்ஆன் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இரவு நேரத்தை உனக்கு நாம் இரவினுடைய நேரத்தை தூங்குகின்ற நேரமாக அருள்பாக்கி நேரமாக ஆக்கியிருக்கிறோம். இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நீ பகல் நேரத்தில் நீ எவ்வளோ உறங்கினாலும் இரவில் உறங்குகின்ற ஆரோக்கியத்தை போல அந்த தூக்கத்தை போல ஒரு ஆரோக்கியம் ஏற்படாது. அப்போ குர்ஆன் எல்லாவற்றையும் பேசுது. யார் யார்கிட்ட நீ பாதுகாப்பு தேடணும், நீ எப்படி வாழ்க்கையில் பயணிக்கணும், எதை சாதிக்கணும், உன்னுடைய நேரான பாதை என்ன. அப்போ குர்ஆன் அதனுடைய 3வது கடமை குர்ஆனை ஆராய்ச்சி செய்வது. இது எப்போ சாத்தியமாகும் என்று சொன்னால், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை தெரிந்து குர்ஆன் நம்மிடம் என்னென்ன விஷயங்களை சொல்ல வருகிறது என்பது தெரியணும். இப்போ பேசிக்காக குர்ஆனை ஓதணும், குர்ஆனை மனனம் செய்யணும். இதை தாண்டி குர்ஆனை விளங்கணும் அப்படின்னா முதல் கடமையாக நாம் ஒவ்வொரு நாளுமே குர்ஆனுடைய தமிழாக்கம் தர்ஜுமத்துல் குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா சில வசனங்களுக்கு ஆழமான விளக்கம் சொல்லாமலே தானாக புரியும். இப்போ அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இது அல்லாஹுடைய வேதம், லா ரைப ஃபீஹி, இல்லை எந்த சந்தேகமும் இல்லை. 6666 வசனங்களில் எந்த இடத்திலும் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் விளங்குவதில் வேண்டுமானால் குழப்பம் ஏற்படலாம், விளங்குவதில் வேண்டுமானால் சந்தேகம் ஏற்படலாம். ஆனால் குர்ஆன் முழுக்க சந்தேகம், இது எல்லாருக்குமே புரியும். அப்போ குர்ஆனுடைய தர்ஜுமாவை படிக்கின்ற பழக்கம் இது 3வது. 4வதாக குர்ஆனுடைய ஆயாத்துகள் ஒவ்வொன்றாக வாழ்வியலில் கொண்டு வருவது. சஹாபாக்கள் பெருமக்களை பற்றி கிதாபுகள் எழுதப்படுது. சஹாபாக்கள் ஒரு ஆயத்தை ஓதுவார்கள். முதல்ல ஒரு ஆயத்தை ஓதுவாங்க, 2வது அந்த ஆயத்தை மனனம் செய்வாங்க, 3வதாக அந்த ஆயத்தை வாழ்வியலில் கொண்டு வந்து அமல் செஞ்சு பார்ப்பாங்களாம். இந்த 3 காரியத்தை செஞ்ச பின்னால தான் அடுத்த ஆயத்தையே மனனம் செய்கின்ற பழக்கத்தை சில சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள். அப்போ அவங்க வாழ்வியலில் குர்ஆன் ஓதுவது என்ன அர்த்தம்னா, குர்ஆனை ஓதுவது, விளங்குவது, அதை அமல் செய்வது, அதை பரப்புவது. உதாரணமாக அல்லாஹ் சூரா பக்ரால 2வது 3 வசனங்களில் சொல்கிறான், ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் எதை கொடுத்திருந்தோமோ நாம் கொடுத்த அருள் பாக்கியத்தில் அவர்கள் செலவு செய்வார்கள். அப்போல்லாம் இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். ஒன்று, நீ என்ன சம்பாதிச்சாலும் அது நீ சம்பாதிச்சதில்லை, அது யார் கொடுத்தது? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்தான். நான் கொடுத்தேன், நீ சம்பாதிக்கலை, உன் முயற்சி கொடுத்தவன் ரப்பு. 2வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒரு முஃமின் எப்போவுமே செலவு செய்வார். ஏழைகளுக்கு, கல்வி பெருமக்களுக்கு, கல்வி தேவைப்படக்கூடிய வாலிபர்களுக்கு, அதே போல தொழில் தொடங்கக்கூடிய மக்களுக்கு, அனாதைகளுக்கு, யத்தீம்களுக்கு, அல்லாஹுடைய பாதையிலே மதரசாக்களுக்கு, இஸ்லாத்தை வலுப்படுத்தக்கூடிய ஸ்தாபனங்களை உருவாக்குவதற்கு செலவு செய்வார். அப்போ ஒரு சஹாபியா இருந்தால் என்ன செய்வாருன்னா, இந்த ஆயத்தை ஓதுன உடனே மனனம் செய்வார். அந்த மனனத்தோடு சேர்த்து அந்த குர்ஆனினுடைய விளக்கத்தையும் கற்றுக்கொண்டு அந்த அமலை கொண்டு வருவார். அப்போ சஹாபி முதல்ல என்ன செய்வார்னா, அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எடுத்து செலவு செய்வார். அப்போ ஒரு ஆயத்தில் எத்தனை விஷயம் செய்கிறாங்க? ஒன்று ஓதுவார்கள், மனனம் செய்வார்கள், அதை விளங்குவார்கள், அதே போல் அதை வாழ்வில் கொண்டு வருவார்கள். குர்ஆனுடைய அடிப்படை தேவை எதுவென்று சொன்னால், குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேண்டுகோள், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், தூதுவரே உங்களுடைய மகத்தான பணி என்பது உங்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சமுதாயத்தில் கொண்டு சேர்ப்பது. சமுதாயத்துடைய பொறுப்பு என்ன? இந்த எல்லா விஷயங்களையும் நாம் எதை கேட்கின்றோமோ அதை அமல்களில் கொண்டு வருவது. அந்த அடிப்படையில் தான் அதற்கு ஒரு பெரும் வாய்ப்பாகத்தான் இன்று எல்லா இடங்களிலும் துவங்கப்பட வேண்டிய வகுப்பில் துவங்கப்பட வேண்டிய நிகழ்ச்சியில் ஒன்று குர்ஆன் சம்பந்தமான விளக்கம் சார்ந்த நிகழ்ச்சி. இப்போ அந்த அடிப்படையில் சூரத்துல் கஹஃப், இதற்கு முன்பாக நீண்ட ஒரு இடைவெளி ஏற்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் மீண்டும் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அப்போ ஏறத்தாழ சூரத்துல் கஹஃபில் 82 வசனங்கள் முடிவடைந்திருக்குது. 82 வசனங்களை இதுக்கு முன்னால் நாம் படிச்சிருக்கிறோம். அது சம்பந்தமான நம்மளுடைய ஆடியோக்களுமே நம்மளுடைய யூடியூப்பில் அப்லோடு செய்யப்பட்டிருக்குது. அப்போ சூரத்துல் கஹஃப் என்பது குர்ஆனில் விசேஷமான சூறாக்களில் ஒன்று. அந்த பேரை எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா, கஹஃப், குகைவாசி என்று ஆரம்பிக்குது. அப்போ இந்த சூறா என்பது பெருமானாருடைய வாழ்வில் மிக முக்கியமான சூறா. காரணம் என்னென்னா, இந்த சூறா இறங்கப்பட்டதினுடைய பின்னணி மிக முக்கியமானது. மக்காவினுடைய அந்த காஃபிர்கள், இறை நிராகரிப்பார் என்ன செய்கிறாங்கன்னா, முஹம்மதை எப்படியாவது வீழ்த்தணும், இவருடைய மோச குறைக்கணும்,
இவர் மக்களுக்கு மத்தியில் நபி என்பதாக அறியப்படுறாரு. அப்போ என்ன செய்யணும்? முதல்ல நபின்ற ஸ்டேட்மெண்ட்டை உடைக்கணும். அதுக்கு என்ன வேலை பண்ணலாம்? இவங்க நிறைய சூழ்ச்சி தந்திரம் பண்ணாங்க. இவங்களுக்கு என்னன்னா படிப்பறிவு அதிகம் கிடையாது. மக்காவினுடைய குறைஷி பெருமக்களுக்கு பெரிய படிப்பறிவு இல்லை, வேதத்தினர் தொடர்புகள் இல்லை. அதனால் இவங்க சூழ்ச்சி எப்படி இருந்ததுன்னா நபியை கொல்லணும், நபியை விமர்சிக்கும், நபியை அவதூறு சொல்லணும். இதுதான் அவங்களுடைய பணியாக இருந்துச்சு. நபி பார்த்துட்டு சொன்னாங்க, சாஹிர் சூனியக்காரன், கத்தாப் ஒரு பொய்யன், அவர் மஜ்னூன் அவர் ஒரு பைத்தியம், இதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு மத்தியில் முஹம்மது நபின்ற பிரச்சாரம் போயிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா செகண்ட் பிளான். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா தந்திரத்தையும் பயன்படுத்தி பார்த்தாங்க. முஹம்மது நிறுத்தும்படியாக தெரியல. யகூதிகள்கிட்ட போகிறாங்க. யகூதிகள் யார்? வேத புத்தகம் உடையவர்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்து பனு இஸ்ராயல் பேர் மக்கள் தான் யகூதி. யகூதினா யாருன்னா நம்ம இன்றைக்கி யாரை சொல்கிறோம்? யூதர்கள்னு சொல்கிறோம். இஸ்லாத்தினுடைய முஸ்லீம்களுடைய ஆக மிகப்பெரிய எதிரி. முஸ்லீம்களை வேரோடு கருவறுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு இனம் யாருன்னா யகூதிகள் தான், யூதர்கள் தான். இப்போ இவங்களுடைய உருவாக்கம் எங்கே இருக்குது? பனு இஸ்ராயில், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். இப்போ அவங்க சந்ததியை நம்ம என்ன சொல்கிறோம்? யகூதிகள்னு சொல்கிறோம். இவங்கள்ட்ட என்ன வேதம் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட வேதம் என்ன? தௌராத்தினுடைய வேதம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டு அந்த நபியை கடவுளாக மாற்றியவர்கள் தான் கிறித்துவர்கள். நாம் இன்னைக்கு அவர்கள் நசாராக்கள், கிறித்துவர் என்று சொல்கிறோம். அப்போ இந்த யூதர்கள்ட்ட என்ன செய்கிறாங்கன்னா, போய் இவர் முஹம்மது நபின்னு சொல்கிறாரு, இவர் நபி என்பதற்கு உங்கள் வேத கித்தாபில் என்னென்ன ஆதாரம் போட்டிருக்கு, என்னென்ன அடையாளம் இருக்கும்? இப்போ ஒருத்தர் எஸ்பின்னு சொல்கிறோம், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்னு சொல்கிறோம், ஆய்வாளர்னு சொல்கிறோம். இப்போ அந்த தரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடையாளங்கள் இருக்கும். இது மாதிரியான ட்ரெஸ் கோடு போட்டுதான் இந்த பொசிஷன், இந்த இடத்துல இருந்தால் இந்த பொசிஷன் இருக்கும், சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ யூதர்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் தௌராத்து வேதத்தில் நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் தௌராத்து வேதத்தில் கடைசி நபியாக வருபவருக்கு என்னென்ன அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை கேட்குறாங்க. இப்போ யூதர்கள் சொன்னாங்க, ஒரு சில சந்தர்ப்பங்களில் சில அடையாளத்தை சொன்னாங்க. இதெல்லாம் இருந்தால் அவர் நபியாக இருப்பார், அவருடைய பேர் முஹம்மதாக இருக்கும், அவர் இன்னாராக இருப்பார், அவர் அனாதையாக இருப்பார், அவருக்கு தந்தை இருக்க மாட்டார், தாய் இறந்து விடுவார்கள், இப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்போ யூதர்கள் அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு 3 கேள்வியை சொல்கிறோம், அந்த 3 கேள்வியை பற்றி நபியாக இருந்தால் மட்டுமே பதில் சொல்ல முடியும். என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் நபி இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது? அந்த 3 கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாது. 3 கேள்விகள். அப்போ அந்த 3 கேள்விகளும் அது சாதாரண நபரால் சொல்ல முடியாது. இறைவன் புறத்திலிருந்து அவர் நபியாக அனுப்பப்பட்டிருந்தால் மட்டுமே சொல்ல முடியும். இப்போ யூதர்கள் சொல்லித்தராங்க அந்த 3 கேள்வி என்னென்னு. அதில் முதல் கேள்வி என்னன்னா, சஅலூஹு அன் ரஜுலின் தவாஃபின் ஃபில் அர்த். முழு உலகத்திலே தவாஃப் செஞ்ச நபர் யார்? ஏன் காபத்துல்லா தவாஃப் செய்கிறது வேறு, 4 தெருவு தவாஃப் செய்கிறது வேறு. தவாஃப்னா என்ன? ஜஸ்ட்டு வாக்கிங், அதை சுற்றி வருது. இப்போ ஒரு தெரு இருக்குது, இப்போ நம்ம மகளால் தெருவுடைய அந்த கான்செப்டில் இருக்குது, அந்த தெருவை 3 தடவை சுற்றிட்டு வரோம். இப்போ ஒரு தடவை சுற்றி அதே இடத்துக்கு வந்தால் ஒரு தடவை மாதிரி. அப்போ யகூதிகள் என்ன கேட்டாங்கன்னா, முழு பூமி தவாஃப் செஞ்சவர் யார்? அப்போ ரஜுலுன் தவாஃபுன் ஃபில் அர்த், பூமியில் இங்கிருந்து அங்கே போனார், அங்கிருந்து இங்கே வந்தார், அப்படிப்பட்ட நபர் யார்? அவருடைய வரலாறு என்னன்னு கேளுங்கன்னா, இது முதலாவது கேள்வி. இரண்டாவது என்னன்னா, வஅன் ஃபித்யத்தின் லா யுதரா மா ஸனஉ, சில வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய ஈமானுக்காக, தீனுக்காக மட்டுமே முழுக்க என்ன செஞ்சாங்கன்னா, தன் ஊரினுடைய எல்லா சொத்துக்கள், தன்னுடைய ஊர் மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் ஒளிந்தார்கள் ஒரு இடத்துல. அந்த வாலிபர்களை பற்றி கேளுங்க. நபியாக இருந்தால் என்ன தெரியும்? இந்த வாலிபருடைய வரலாறு தெரியும். இரண்டாவது கேள்வி. மூணாவதாக கேட்டாங்க, வானிர் ரோஹ், ஆன்மா. இந்த ஆத்மாவை பற்றி கேள்வி கேளுங்கள். இந்த ஆன்மாவினுடைய கேள்விக்கான சரியான பதில் அது ஒரு நபி, அவர் தன் வாயால் மட்டுமே இறைவன் புறத்திலிருந்து சொல்ல முடியும். இந்த 3 கேள்வி கேளுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ அந்த 3 கேள்விகளையும் மக்காவினுடைய குறைஷி பெருமக்கள் பெருமானாரை சந்தித்து, நீங்கள் ஒருவேளை நபியாக இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே முஹம்மது நீ நபியாக இருந்தால் இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த முதல் கேள்வியுடைய பதில்கள் தான் அந்த சூராவினுடைய ஆரம்பமாக அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள் என்ற பெயரில் சொல்லப்பட்டிருக்கூடிய சம்பவம்.
குகைவாசிகளுடைய சுருக்கமான சம்பவம் என்ன? குகைவாசிகள் தங்களுடைய ஊரினுடைய திருவிழா, சிலைக்காக வேண்டி எடுக்கப்பட்ட திருவிழா, அப்போ சிலையெல்லாம் கொண்டு வந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில வாழ்வில் வெறுத்து போய் அவங்க தனித்தனியே வெளியே வந்துடுறாங்க, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காம. என்னடா இது, தானே சிலையை செஞ்சு அந்த சிலையை தானே வணங்குறான், இவன் தான் படைச்சான், இவனே கடவுள்னு சொல்கிறானுங்கிற கொள்கை பிடிக்காமல் ஒரு 7 வாலிபர்கள் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறுவார்கள். 5 அல்லது 7 9 வராங்க வெளியே. இப்போ அவங்க வந்த பின்னால் அந்த ஊர் மக்கள் அரசாங்கத்தின் எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு வெளிநாட்டிற்கு அது அந்த ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியேறுகின்ற பொழுது தஞ்சம் அடைந்த இடம்தான் அந்த குகை. அந்த குகைகளில் போய் தூங்குறாங்க. 309 வருஷங்கள் தூங்குறாங்க, 300 வருஷங்களுக்கு மேலாக தூங்குறாங்க, குர்ஆனில் வருது. அப்போ அந்த 300 வருஷங்கள் தூங்கி எழுந்த பிறகு பார்த்தா அவங்க நினைக்கிறாங்க 300 வருஷம் தூங்கின மாதிரியே தெரியல, என்னடா காலையில் படுத்து 1 ஹவர் தூங்கின மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ சம்பவம் நமக்கு முழுசாக தெரியும். அப்போ 1 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுக்கு காசை கொடுத்து விட்டு சாப்பாடு அவங்க அனுப்புகிறாங்க. அந்த நாணயத்தை கடைவீதிக்கு சென்று கொடுக்கின்ற பொழுதுதான் தெரிகின்றது அந்த நாணயம் அது செலவிடப்பட்ட காலம் 300 வருஷத்துக்கு முன்னால். அப்போ அந்த ஊர் மக்கள் கையோடு பிடிச்சிடுறாங்க, எந்த ஒரு பணி 300 வருஷத்துக்கு மேலே காசு வச்சிருக்கிற நீ அப்படின்னு பிடிக்கின்ற பொழுதுதான் அன்று அவர்கள் தூங்கி எழுந்த நேரம் அந்த முழு நகரமும் இஸ்லாமாக மாறிவிட்டது. அதனால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த முழு சம்பவத்தை அல்லாஹ் சூரா கஹ்ஃபினுடைய ஆரம்பத்தில் சொல்கிறான். இரண்டாவதாக சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்கள் படிப்பின் காலம். அவங்க நபியாக இருந்தாலுமே கூட எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா அவர்களுக்கு பாடம் புகட்டும் விதமாக சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பயணம் செய்ய அனுப்புகிறார்கள். அந்த பயணத்தில் ஒரு 3 சம்பவங்கள் நடக்கின்றது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனாங்கன்னா, மூசா என்னோடு வரதா இருந்தால் வாயை தரக்கூடாது, நான் எதை செய்தாலும் அதை நீ பொறுத்து கொள்ள வேண்டும், ஒருவேளை கேள்வி இருக்குமையினால் பயணத்தின் இறுதியில் பதில் சொல்கிறேன். நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நான் பொறுமையாக இருக்கிறேன், எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன்னு. ஆனால் நடந்த 3 சம்பவத்திலையுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் 3 கேள்வி அங்கேயே கேட்டாங்க, பொறுமையாக இருக்க முடியல. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இந்த 3 கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் உங்களால் என்னோடு என் கருத்தை சகித்து கொண்டு உங்களால் வர இயலாது, என் பயணத்தை விட்டும் சென்று விடுங்கள். இப்போ அந்த 2 சம்பவங்கள் முடிந்த பிறகு தான் இந்த 3ஆவதாக இந்த சம்பவம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், ரஜுலுன் தவாஃபுன் ஃபில் அர்த், பூமி முழுக்க சுற்றித் திரிந்த மன்னன், அந்த நபர் யார் என்று சொன்னால் சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அப்போ துல்கர்னைன் என்ற பெயரில் தான் அந்த ஆயத்து ஸ்டார்ட் ஆகுது. 83வது வசனம், வயஸ்அலூனக அன் தில் கர்னைன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற, நபியே உம்மை பார்த்து அந்த மக்காவினுடைய குறைஷி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. யாரை பற்றினா அன் தில் கர்னைன், துல் கர்னைனை பற்றி கேட்குறாங்க. குல், நீங்கள் நபி நீங்கள் சொல்லுங்க, சஅத்லு, நான் விரைவில் சொல்லுவேன். நபி சொல்கிறாங்க அந்த குறைஷி மக்களை பார்த்து, நான் சொல்வேன், அலைக்கும் மின்ஹு திக்ரா, அவர் பற்றி உண்டான செய்தியை நான் உங்களுக்கு சொல்வேன் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த கேள்வி அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னா, நபி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அது சம்பந்தமான அறிவித்து தரப்படும். சஅத்லு அலைக்கும் மின்ஹு திக்ரா, துல்கர்னைன் சம்பந்தமான வரலாற்றை உங்களுக்கு நாம் சொல்கிறோம். இப்போ இதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். துல்கர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடிப்படையான சில ஃபண்டமெண்டலான சில விஷயங்கள் வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, தஃப்சீர் கிதாபில் சொல்லப்பட்டு. துல்கர்னை அலைஹிஸ்ஸலாம், இப்போ துல்கர்னைன் என்பது இது அவருடைய பெயரா புனை பெயரா? இப்போ நம்ம மக்கள் மத்தியில் தான் பெயர்னா ஒன்று தான். ஆனால் அரபுகள்கிட்ட அல்லது இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பெயர் ஒன்று இருக்கும், அதே போல் புனைப்பெயர் ஒன்று இருக்கும். உதாரணமாக அபூ ஹுரைரா அப்படிங்கிறது ஒரு புனைப்பெயர், பூனைகளின் தந்தை, ஒரு குட்டி பூனையின் தந்தை. இது ஒரு புனைப்பெயர். அடிப்படையில் அவங்க பெயர் வேறு. அப்போ பெயர் வேறு, புனைப்பெயர் வேறு. இப்போ நாம் இன்றைக்கெலாம் புனைப்பெயர் வைக்கிறோம், ரொம்ப அழகாக வைக்கிறோம், ஹராமான பேர்லாம் வைக்கிறோம், நிறைய பேர் வச்சு ஒரு புனைப்பெயர் அவர் மனசு கஷ்டப்படும்படியாக கூப்பிடுறோம். அப்படி அந்த மாதிரி அவர் மனது கஷ்டப்படும்படியாக சஞ்சலப்படும்படியாக ஒரு பெயர் வைப்பாருன்னா அது பெரும்பாலும் அது வலா தல்மிசு பில் அல்காப். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், யாரையும் வலா தனாபுசு பில் அல்காப், யாரையும் அசிங்கமான புனை பெயர்களை கொண்டு அழைக்காதீர்கள். இதை சொன்னால் அவன் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு இருந்தால் அந்த வார்த்தையை சொல்கிறது ஹராம், கூடாது.
அந்த பேர் வைக்கக்கூடாது. இது அவருடைய புகழை, அவருடைய திறமையை புகழ்ந்து வைக்கலாம். உதாரணமாக ஒருத்தர் பார்த்து படிப்ஸ் அப்படிங்கிறாங்க, நல்லா படிக்கிற பையனை பார்த்து அவன் படிப்பாளி ஏதாவது வைக்கிறாங்க. அது மாதிரினா இந்த பேர் கூட கொஞ்சம் அவருடைய புகழை புகழும்படியாக இருக்குது. ஒரு சில பேர் இருக்கும் சபையில் சொல்ல முடியாது. அந்த பேர் அப்படின்னா கேட்கக்கூடிய அவருக்கும் கஷ்டமாக இருக்கும். அதை யார் தேர்ட் பர்சனாக கேட்க அவருக்கு அசிங்கமாக இருக்கும், என்னடா இப்படியே பேர் வைப்பானுங்க அப்படின்னு. அப்போ புனைப்பெயர் என்பது பிறருடைய மனதை காயப்படுத்தும்படியாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல துல்கர்னைன் என்பது பெயரா புனைப்பெயரா? இப்போ அறிஞர் பெருமக்கள் அதிகமானோர் இன்னும் சொல்லப்போனால் 99% கருத்து என்னென்னா இது ஒரு புனைப்பெயர், அவர்களுடைய அசல் பெயர் அதல்ல. இப்போ துல்கர்னைன் என்ன அர்த்தம்? துல்கர்னைன் அப்படின்னா 2 கொம்புடையவர் என்று அர்த்தம். 2 கொம்புடையவர் என்பதாக சொல்லப்படும். கர்ணன் அப்படின்னா கொம்புன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அரபிய அர்த்தம் படி 2 காலம் உடையவர்னு சொல்லுவாங்க. இந்த 2 அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த 2 அர்த்தம் வந்ததுக்கான காரணம் என்ன? அது அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, துல்கர்னைன் என்ற பேரை பற்றி உங்கள் கருத்து என்ன? அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க மக்கள்கிட்ட போய் அல்லாஹை பற்றி எடுத்து சொன்னாங்க. மக்களை இஸ்லாத்தின் பக்கமாக அழைத்தார்கள். அந்த மக்கள் இஸ்லாத்தை மறுத்து அவருடைய கொம்பில் ஒரு அடி அடித்தாங்க, மூத்தா போயிட்டார். அப்போ அல்லாஹ் திரும்ப அவர்களை உயிர்ப்பித்து எழுப்பினான். அவங்க திரும்ப மக்கள்கிட்ட வந்தாங்க, அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அடித்தாங்க, திரும்ப கொம்பிலே அடித்தாங்க, அவங்க தலையில் அடித்தாங்க, திரும்ப மூத்தா போயிட்டாங்க. அப்போ 2 முறை தலையில் அவருடைய கூர்மையான பகுதியில் அடிவாங்கி மௌத்தானதால், அப்போ 2 முறை அந்த சேதம் ஏற்பட்டதால் துல்கர்னைன் 2 கொம்புடையவர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த மாமன்னன் இவருடைய வாழ்க்கையுடைய ஜோர்னி எப்படி அப்படின்னா, இவர் மன்னர் ஆனதற்கு பின்னால மேற்கு திசையில் தான் சூரியன் மறைத ஒதுக்கிதான் மறையுது. அந்த மறையக்கூடிய திசை அதனுடைய கடைசி பகுதி வரைக்கும் போனார். திரும்பவும் அங்கிருந்து வந்து ஹத்தா இதா பலக மத்லி அஷம்ஸ், சூரியன் உதிக்கின்ற இடம் எது? தெற்கா வடக்கா? கிழக்கு. அப்ப அதுக்கு நேர் எதிராக, மேற்கிலிருந்து நேர் எதிராக சூரியன் உதயமாகின்ற அந்த அடிப்படை வேர், அந்த கிழக்கினுடைய ஆரம்ப பகுதி வரைக்கும் வந்தார். அப்ப 2 பக்கமும் போன நாள் பேர் என்னவாயிருச்சு? துல்கர்னைன். 2 காலங்களையும் 2 துருவங்களையும் கடந்தவர் என்பதால் துல்கர்னைன் என்பதாக பெயர் சொல்லப்படுகிறது. இமாம் சையீத் குத்துப் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய விலால் குர்ஆனுடைய தஃப்சீரில் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இதில் இன்னொரு வாதம் என்ன, ஒரு ஆய்வு என்னன்னா, துல்கர்னைன் நபியா இல்லையா? துல்கர்னைன் பற்றி குர்ஆன் பேசியிருக்குது, அப்போ நபியாக இருக்க முடியும். குர்ஆனே ஒருவருடைய வரலாற்றை பேசுகிறது என்றால் அவர் நபியாக தான் இருக்க முடியும், ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஆனால் அதிகமான அறிஞர் பெருமக்களிடத்தில் துல்கர்னைன் என்பவர் அவர் ரஜுலுன் சாலிஹுன் மலிகுன், அவர் நல்ல நீதம் செலுத்தக்கூடிய அரசனாக நல்லவராக வாழ்ந்தவர். அவர் நபி என்பதற்கு தெளிவான சஹீஹான ஆதாரம் என்பது கிடையாது. நான் நபின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நபின்னு சொல்லிட்டாலே அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு நேரடியாக ஜிப்ரீல் மூலமாக தொடர்பு இருந்தது என்ன அப்படி ஆயிரும். அப்போ அதுக்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லாதனால அதிகமான அறிஞர் பெருமக்கள்கிட்ட என்ன கருத்து அப்படின்னா, துல்கர்னைன் என்பவர் ரஜுலுன் சாலிஹுன் மலிகுன் ஆதிலுன், நீதம் தெளிவாக செலுத்தக்கூடிய, நீதத்தை மட்டுமே பறைசாட்டக்கூடிய ஒரு அழகான நல்ல உள்ளம் படித்த மனிதராக இருந்திருக்கிறார். இது ஒன்று. இமாம் சையீத் குத்துப் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்யும்போது சொல்கிறாங்க, துல்கர்னைன் என்பவர் தன்னுடைய ஆட்சியில் இவருடைய முக்கியமான பண்பு என்னன்னா, கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் ஆட்சி செஞ்சாலுமே கூட இவர்கிட்ட இல்லாத குணம் என்னன்னா, ஒரு நாளும் பெருமை எடுத்தது கிடையாது. லாயத்த கப்பர் தக்கப்பர் பெருமை கிடையாது. நான் எவ்வளோ பெரிய ஆட்சியாளன் தெரியுமா? இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு சில பகுதிகளில் கவுன்சிலராக இருக்கிறவங்க, எம்எல்ஏவாக இருக்கிறவங்களுடைய நடைமுறை பார்க்குறோம். முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இப்போ நான் வரப்போனேன், எல்லோரும் எந்திரிச்சு நிற்கணும், பூ போடணும், மாலை போடணும் அப்படின்னு 200 பேர்த்த கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறோம்? மாலை போடுறோம், பூ போட வைக்கிறோம். இப்போ இதுக்கு நிலைமை தான். கவுன்சிலர் இருந்தால் கூட எந்திரிச்சு நிற்கணும். வரும்போது உட்காந்துருந்தாருன்னா போங்க சொல்லிட்டு போவார். ஆனால் உட்காந்துருக்கான் திமுறா, நான் வந்துடுறேன், நீங்கள் நிற்க மாட்டானே இருந்துச்சு கர்வம் கொள்கிறேன் இன்றைய காலம். ஆனால் துல்கர்னைன் முழு உலகத்தை ஆட்சி செய்த மன்னன். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? லாயத்த கப்பர், எந்த பெருமை கிடையாது. ஏன்னா வலகுல் கிபிரியா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அனைத்து வானம் பூமியுடைய பெருமை யாருக்கு உரித்தான் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தான். அந்த குணம் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாமன்னனிடத்தில் இருந்தது. அப்போ இமாம் சையீத் குத்துப் அடுத்து சொல்கிறாங்க,
அவர் எந்த இடத்துலையுமே ஜப்பர் அடக்கி ஆளவே இல்லை. அடக்கி ஆளுதுன்னு என்னென்னா எந்த கருத்தையுமே ரைஸ் பண்ண வாய்ஸ் ரைஸிங் இருக்காது. நான் சொல்கிறது மட்டும் தான் நீ கேட்கணும், உன் கருத்து என்ன செய்யக்கூடாது, திரும்ப சொல்லக்கூடாது. இந்த குணம் துல்கர்னைன் அவர்களிடத்தில் இல்லை. அப்போ பெருமையும் இல்லை, யாரையும் அடக்கி ஆளக்கூடிய, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு போச்சு. அவர்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை கட்டாயமாக கிடையாது. இன்னொரு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய முக்கியமான குணத்தை எழுதுகிறார்கள் கிதாபுகளில். அவர் அதிகமான ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். எந்தெந்த நாடுகளில் எல்லாம் பயணம் செய்தாரோ அத்தனை நாட்டு மக்களிடத்திலேயும் ஏழைகளுக்கு உதவி செஞ்சார். அப்போ ஒரு அரசன் தலைவனுடைய முக்கியமான பண்பு என்னன்னா, அவருடைய ஆட்சியில் அந்த ஆட்சியில் வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும். அங்கே வெறுமனே ஆட்சி செய்கிறது மட்டும், நான் ரோடு போட்டுட்டேன், நம்ம பாலம் கட்டி கொடுத்துட்டோம், அதை செஞ்சு இதை செஞ்சுட்டு, அது இல்லை. உன் ஆட்சியில் வாழக்கூடிய மக்களின் வாழ்வு தரம் அதிகமாகிறதா? எந்த ஆட்சி வந்தாலும் ஒரே ஒரு போற்று, ஒரே பிரியாணி, ஒரே வாழ்க்கை தான் அப்படின்னா அந்த ஆட்சியினுடைய முன்னேற்றமே கிடையாது. ஆட்சியாளர்களின் முக்கியமான தகுதி என்னன்னா, அந்த ஆட்சியில் வாழக்கூடிய ஏழைகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் தரம் அது அதிகமாக வேண்டும், உயர்ந்த தரத்திற்கு அவங்க மாறணும். அதே போல் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிற முக்கியமான பண்பு என்னன்னா, அவர்கள் தன் வாழ்நாளில் சில கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு, அவங்க ஏற்றாலும் 1600 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு. வஹப் இப்னு முனப்பஹுடைய அந்த வரலாற்று ஆசிரியருடைய குறிப்புகளில் துல்கர்னைன் ஏறத்தாழ 1600 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். நம்ம யோசிக்க தோணும், 1600 வருஷமா? எத்தனை தலைமுறை நம்முடைய சமுதாயத்தில்? எத்தனை நம்ம 16 தலைமுறை தாண்டி ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்குமா? நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? நம்முடைய ஜென்ரேஷனில், நம்முடைய குடும்பத்தில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி யாரையுமே தெரியாது. இப்போ நமக்கான வயசு கம்மி தான், 60, 70, 80 தான். ஆனால் ஒரு சில சமுதாயம் எவ்வளோ வயசு கொடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா 300, 400, 1000, 1200. அப்போ துல்கர்னைனுடைய இந்த மாமன்னனுடைய வயது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த வரலாற்று குறிப்பில் ஏறத்தாழ 1600 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். இது ஒன்று. இப்போ இதெல்லாம் இமாம் சையது குத்துப் ரஹிமஹுல்லாஹ் இந்தால் குர்ஆனில் இந்த சம்பவத்தை என்ன செய்கிறான், தெளிவான முறையில் பதிவு செய்கிறான். இது ஒன்று. இரண்டாவதாக, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் எப்போ வாழ்ந்தாங்க? சில நேரங்களில் நமக்கு எப்படி இருக்கும்னா, ஹிஸ்ட்ரி கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் பேர் எடுத்து அவர் பேர் என்ன, எங்கே வாழ்ந்தார், என்ன செஞ்சார் பாருங்கள். முக்கியமான காரணம் என்னென்னா, குர்ஆனில் இருக்கக்கூடிய எந்த வார்த்தையுமே அல்லாஹ் ஒரு வீணாக சொல்லவே இல்லை. குர்ஆனில் ஒரு வார்த்தை ஹுதுன்னு இருக்குது. ஹுதுன்ற பறவை, அது சாதாரண ஒரு பறவை. ஆனால் அதனுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இப்போ உலமாக்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் குர்ஆனில் எந்த எழுத்தும் எந்த வார்த்தையும் தேவையில்லாமல் பதிவு செய்யலை. அப்போ துல்கர்னைன்கிற ஒரு பெயர் வந்திருக்குன்னா அதுக்கு பின்னால் உள்ள வரலாற்றை நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ துல்கர்னைன் எப்போ வாழ்ந்தார்? இப்போ அதுலேயும் உலமாக்கள் பற்றி கருத்து வேறுபாடு இருக்குது. சில பேர் சொன்னாங்க, இவர் தான் இஸ்கந்தர்ன்ற ஒரு நாடு, ஒரு இடம், அந்த இடத்தை உருவாக்கியர் இவர் தான். உருவாக்கின பின்னால் அதே ஊர் மக்களுக்கு இவர் அரசனாக மாறினார். அரசனாக வாழுகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்கிறான். இன்னொரு அறிவிப்பின்படி இவர் ரோம் நாட்டை சேர்ந்தவர். இந்த ரோம் நாட்டிலிருந்து உள்ள வந்த நபராக இருக்கிறார். சில ரிவாயத்துகளுடைய கருத்துப்படி துல்கர்னைன் மாமன்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அவர்களோடு வாழ்ந்தார். சில கிதாபுகளில் இதுதான் மெயினாக எழுதியிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இன்னும் சொல்ல போனால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹுவை கட்டக்கூடிய பணியில் இருந்த பொழுது, காபத்துல்லாஹுவை கட்டிய பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு காபத்துல்லாஹை தவாஃப் செய்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்து இருக்கிறார் என்ற ஒரு கருத்தும் இருக்குது. இது ஒரு மூணாவது கருத்து. அதே போல் இவருடைய நாலாவது இன்னும் முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், இவர்கள் வஹப் இப்னு முனப்பஹுடைய அந்த வரலாற்றில் வரக்கூடிய விஷயம் என்னென்னா, இவர் சாதாரண நபராக இருந்தார். அப்போ அல்லாஹ் இவரை தேர்ந்தெடுத்து சொன்னால், துல்கர்னைன் அவர்களே, நீங்கள் உலகத்தினுடைய 3 மிக முக்கியமான கூட்டத்தின் பக்கமாக அனுப்பப்பட போகிறீங்க. இப்போ இந்த ஆயத்துகளில் பின்னாடி இந்த 3 கூட்டத்தை பற்றி வருது. மிக முக்கியமான 3 கூட்டத்தின் பக்கமாக செல்ல போகிறீர்கள். அந்த 3 கூட்டம் எப்படின்னா, அந்த 3 கூட்டம் கபீலா, அந்த கோத்திரமும் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட். அதாவது ஒருத்தர் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கூட்டம் எங்கே இருக்குன்னா, மேற்கினுடைய கடைசியில் இருக்குது. மேற்கு உலகம் எங்கே முடியுதோ அங்கே இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் கிழக்கு எங்கே ஆரம்பிக்குதோ, சூரியன் எங்கே உதிக்குதோ அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் யாருன்னா, அவர்கள் தான் யஜூஜ் மஜூஜ்.
அவர்கள் ரெண்டு கூட்டத்துக்கும் மத்தியில், உலகத்தினுடைய மத்தியில், இரு மலைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த மூணு கூட்டத்தின் பக்கமாக நீங்கள் போகணுன்ற அல்லாஹுடைய கட்டளை வருகின்ற சமயத்தில் அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, யா அல்லாஹ், எனக்கு எந்த மொழியுமே தெரியாது, ஒவ்வொரு நாடுகள், எந்த மொழியும் தெரியாது, எந்த தேசமும் தெரியாது, எந்த திறமைகளும் எனக்கு தெரியாத பொழுது நான் இப்படி செல்ல முடியும்? அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இந்த அத்தனை மொழிகளையும் அல்லாஹ் கட்டுத்தரான். பின்னாடி ஆயத்தில் ஒரு வார்த்தை ஒன்று வருது, வாத்தினாகும் மின் குல்லி ஷைஇன் சபபா. அந்த ஆயத்துடைய விளக்கத்தில் சொல்லுவாங்க, சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சில விசேஷமான விஷயத்தை கொடுத்துருந்தான். அதில் ஒன்று என்னென்னா, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழி இவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க அந்த மொழியை பற்றி கவலைப்பட்டது கிடையாது. இப்போ எந்த நாட்டுக்கு, துருக்கிக்கு போனாங்க அப்படின்னா, இப்போ ஜெரிஜான ஒரு நாட்டுக்கு போனாங்க, சோமாலியாவுக்கு ஒரு மேலுள்ள நாடு, அந்த வார்த்தை சரி ஞாபகம் இல்லை, அந்த மேல நாடு தான் மேற்கு. இப்போ அங்கே போனாங்க, அந்த நாட்டு மொழியை பேசுனாங்க. அதே போல் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த இடம், அந்த கிழக்கினுடைய ஆறும் பகுதி, அங்கே போனாங்க, அங்கேயும் அந்த மொழி பேசினாங்க. இப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தின் அத்தனை மக்களின் மொழியும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், இங்கே தான் மிக முக்கியமான விடயத்தை சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் எந்தெந்த வேலைகளை, அரசியல் பணி, பொருளாதார பணி, கல்வி பணி, ஈமானிய பணி, சமுதாயத்தினுடைய பணி, எதை அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த பணியை முடிவு செய்த பிறகு அதற்காக அல்லாஹ் தலைவர்களை உருவாக்குகிறான். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போதே மன்னராக பிறக்கலை, இந்த எல்லா திறமையோடு பிறக்கலை. அல்லாஹ் இந்த ஒரு வேலையை செய்ய நினைக்கும் பொழுது துல்கர்னைன் என்ற ஒரு மாமன்னனை உருவாக்குகிறான். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்று சொன்னால், ஒரு வேலை ஒரு இடத்துல நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமுதாயத்தினுடைய பணியை ஒரு இடத்துல செய்ய வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக கவலை உடைய மக்களை அல்லாஹ் அந்த பணிக்காக திறமை உடைய மக்களாக, பொருளாதார திறமை என்றால் பொருளாதார திறமை, களப்பணி திறமை என்றால் களப்பணி திறமை, அறிவாற்றல் திறமை என்றால் அறிவாற்றல் திறமை, சுயத்திறமை என்றால் சுயத்திறமை, அல்லாஹ் அதை கொடுத்து அவரை தலைவர்களாக அல்லாஹ் மாற்றி உருவாக்குகிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட 40 வயசு வந்து அந்த கொகையில் ஜிப்ரீல் மூலமாக வஹி வராதவருக்கு என்ன தெரியாது, அவங்க தான் கடைசி நபின்னு தெரியாது. இமாம் மஹதியை பற்றி கிதாபுகளில் வருது, இமாம் மஹதிக்கு தெரியாது, தான் மஹதின்னு தெரியாது. இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்கிறோம், நீங்கள் எல்லாரும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்துருக்கிறோம். ஆனால் ஹதீஸுகள் ரிவாயத்துகளில் வருது, இமாம் மஹதிக்கு என்ன தெரியாது, இமாம் மஹதி தான் மஹதி என்று தெரியாது. அப்போ மூசாவிற்கு இவர் தான் மூசான்னு தெரியாது. இவ்வளோ பெரிய கொடூரமான மன்னன் ஃபிரௌன், இவனை அடக்க போகிறது யார், மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா யார், மூசாவுக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ்விடமிருந்து அந்த பணி வந்த பிறகுதான் தெரியும். எனவே யாரும் தலைவர்களாக பிறப்பது கிடையாது, யாரும் திறமை படைத்த மக்களாக பிறப்பது கிடையாது. யாரிடத்தில் கவலை இருக்குமோ, எந்த பணி சார்ந்து கவலை இருக்குமோ, அல்லாஹ் அந்த மக்களை அந்தந்த நேரத்திற்கு உருவாக்கி தருகிறான். ஒன்றும் இல்லை, நீங்கள் அபூ ஹுரைராவோட ரிவாயத்தை எடுத்து பாருங்கள். அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தது யார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அபூ ஹுரைராவோட வயசை பார்த்தா 40க்கு மேலே, இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது 40 தாண்டி போச்சு. இன்றைக்கி 40 மேலே தாண்டி என்ன ஆயிருதுங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சு, செப்பல் எங்கோட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, ஃபோன் எங்கே வச்சு அவள் ஞாபகம் வருது. ஆனால் இவ்வளோ ஹதீஸ்களை சமுதாயத்திற்கு கடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அபூ ஹுரைராவை அல்லாஹ் உருவாக்கினான். நபிகளாருடைய அத்தனை அந்தரங்க வாழ்க்கையின் பகுதியிலும் வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிஷாவை அல்லாஹ் உருவாக்கினான். இப்போ வாக்கி இப்படி தான் புரியணும். ஹாலித் பின் வலீத் நபியுடைய மௌத்துக்கு பின்னால் அதிகமான போர்களில் ஹாலிது கால வச்சார்னா வெற்றி என்ற ஒரு வார்த்தை உருவாகின்ற அளவிற்கு அத்துணை போர்களிலும் வெற்றி உருவாக்குறது ஹாலித் பின் வலீத். காரணம் என்னென்னா, ஹாலிதுக்கு தெரியாது தான் நாளை தளபதியாக இருக்க போகிறோம் என்று. ஆனால் அல்லாஹ் அந்த ஹாலிதை நேரத்திற்கு ஏற்றால் உருவாக்கினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் உலகத்தினுடைய 2 பகுதிக்கு முழுமையாக இஸ்லாம் பரவியது. உமருக்கு தெரியாது, தன் காலத்தில் தான் இஸ்லாம் பரவும் என்று தெரியாது. அப்போ என்ன, இந்த ஆயத்தில் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு மனிதரை உலகத்தினுடைய எந்தெந்த தேவைகளுக்காக, மார்க்கத்தினுடைய பணிக்காக, மார்க்கத்தின் அழைப்பாளராக, ஒரு சமுதாயத்தினுடைய தலை சிறந்த தலைவராக உருவாக வேண்டும் என்று சொன்னால், யாரிடத்தில் கவலை இருக்குமோ அல்லாஹ் நேரம் வருகின்ற பொழுது அவர்களை வைத்து அல்லாஹ் அந்த வேலை செய்யக்கூடியவனாக இருக்கிறார். இப்போ சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்பது இது அடிப்படையான விஷயங்கள். இதெல்லாம் நான் முதல்ல என்ன விளங்கிக்குன்னா, இப்போ இவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, என்னவா இருந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, தூங்கினாங்களா இல்லையா, இதெல்லாம் முதல்ல வரலாறு சார்ந்த விஷயங்கள். குர்ஆனில் என்ன சொல்லப்படுது, துல்கர்னைன் ஒரு மாமன்னர், அவர் இந்தந்த இடத்துக்கெல்லாம் போனார்னு சொல்லப்படுது. ஆனால் அதை தாண்டி அவர்களுடைய அடிப்படையான தகவல்கள் என்பது வரலாற்று சார்ந்தது. சில கூடுதல் குறைவு இருக்கலாம், அதில் 100% சரியாக இருக்கலாம், 10% அது ஒரு வேளை தவறாக கூட இருக்கலாம்.
அப்போ இதுதான் சையது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய இது வரலாறு. இப்போ முதல்ல இப்போ அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இமாம் வஹ்புன் முனப்பஹ் சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்படிப்படையில் அல்லாஹ் அவரை உருவாக்கி விட்டான், எல்லா மொழிகளை கற்றுக் கொடுத்தான், எல்லா திறமைகளையும் கொடுத்தான், வானபூமியினுடைய அத்தனை விஷயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அவரை அல்லாஹ் புறப்பட செய்தான். அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் 84வது வசனத்தில், இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்த், இந்த பூமியில் அவருக்காக நாம் இந்த பூமியின் அத்தனை விஷயங்களையும் நாம் அவருக்கு தம்கீன் என்று சொன்னால் அதிகாரப்படி தருவது, எங்கு போனாலும் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்குவது, மக்களை சாதகமாக திருப்புவது, சூழ்நிலை சாதகமாக திருப்புவது, எல்லா மக்களையும் துல்கர்னைனுக்கு பின்னால் வரச் செய்வது. அப்போ என்ன சொன்ன, அல்லாஹ் எங்கெல்லாம் துல்கர்னைன் காலை வைத்தாரோ அங்கெல்லாம் அவர் வெற்றி மன்னனாக, இவர் மட்டுமே மன்னனாக மாறினார். அல்லாஹ் அடுத்து சொல்றான், அவருக்கு நாம் கொடுத்தோம் மின் குல்லி ஷைஇன், ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் சபபன் இங்கென்று சொன்னால் அதிகமான அறிஞர் பெருமக்களிடத்தில் கருத்து என்னன்னா, இல்மன், அறிவை கொடுத்தான். இந்த வீட்டை பற்றி, ஒரு வீட்டை பார்த்தா இந்த வீடு சம்பந்தமான அறிவு என்ன அவருக்கெல்லாம் கொடுத்துருவோம். உடனே ஒரு ஊரில் கால வைக்கிறார், இந்த ஊர் என்ன ஊர், இந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன சூழ்நிலை, என்ன எப்படி வேலை செய்யணும், என்ன செய்யணும், எல்லா அறிவும் அவருக்கு கொடுக்கப்பட்டு. ஒரு பொருளை ஒரு கல்லை தொடுறாரு, இந்த கல் சம்பந்தமான அறிவு என்ன, அது சம்பந்தமான ஒரு ஞானம் என்ன, அது முழுக்க துல்கர்னைன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. துல்கர்னைன் எங்கெல்லாம் சென்றாரோ அது சம்பந்தமான அத்தனை அறிவுகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ இதோடைய இன்னொரு விளக்கம் உலமாக்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு ஊரிலேயும் எங்கெல்லாம் சொல்கிறாரோ அந்த மக்கள் என்ன மொழி பேசினாலும் அதை புரிந்து பதில் சொல்லக்கூடிய திறனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் ஆயத்தில் அடுத்ததாக சொல்வான், ஃபஅத்பஅ சபபா, 85வது வசனம். இந்த எல்லா திறமைகளையும் பெற்றுக்கொண்டு தான் ஒரு தலைவனாக மாறிய பிறகு பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஆயத்தில் விளங்கணும், அல்லாஹ் இங்கே அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து ஆளுமை திறனுடையவனாக மாற்றி சுயத்திறன் மேம்பாட்டை அடைந்த பிறகுத்தான் சமுதாயத்தில் ஒருவன் அரசனாக கால் எடுத்து வைக்கிறான். இங்கே நமக்கு முக்கியமான பாடம் என்னென்னா, நாளைய தலைவர்களாக உருவாக்கக்கூடிய வாலிபர்கள் நம்மிடத்தில் திறமைகளை உருவாக்க வேண்டும். குறிப்பாக மொழி சார்ந்த திறமைகள், நம்முடைய சுயத்திறன் சார்ந்த திறமைகளை நாம் உருவாக்கி கொண்டு நாம் சமுதாயத்தில் எதெல்லாம் அப்டேட்டடாக மாறுகின்றதோ அத்தனை பற்றி உண்டான தகவல்களோடு அத்தனை இல்முகளையும் கற்றறிந்து கொண்ட பிறகுதான் சமுதாயத்துடைய தலைவர்களாக நாம் மாற முடியும். இப்போ இதெல்லாம் உருவாக்கின பின்னால் ஃபஅத்பஅ சபபா, அவர்கள் தனக்கென்று ஒரு வழியை உருவாக்கி கொண்டு புறப்பட்டார்கள். ஃபஅத்பஅ சபபா என்ன அர்த்தம்னா, அவங்க ஒரு பாதையை சூஸ் பண்ணி இந்த பாதையில் முதல்ல புறப்பட ஆரம்பித்தாங்க. அவங்க புறப்பட ஆரம்பித்த பாதை எது என்று சொன்னால் மேற்கினுடைய பாதை, மேற்கினுடைய கடைசி இடத்திற்கு செல்வதற்காக வேண்டி அவர்கள் புறப்பட்டார்கள். இப்போ 86வது வசனம், ஹத்தா, புறப்பட்ட நேரத்தில் இதா பலக, இப்போ புறப்பட்டு போகிற சமயத்தில் அவங்க போகிற திசை என்னன்னா, சூரியன் எங்கே மறையுதோ அந்த திசைக்கு போய் சேர்றாங்க. இதா பலக மகரிப ஷம்ஸ், சூரியன் எந்த இடத்தில் மறையுமோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் ஒன்று இருக்குது, அந்த திசையை நோக்கி போகிறது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, சூரியன் மறையக்கூடிய திசைக்கே போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, மேற்கில் எது எண்டாக இருக்குமோ, மேற்கு உலகத்தினுடைய பகுதியில் எது கடைசி நிலமாக இருக்குமோ அந்த நிலம் வரைக்கும் செல்கிறார்கள். இதில் போனாங்க அப்படின்னா இடையில சொல்லப்படலையே, புறப்பட்டாங்க, நேராக போயிட்டாங்க. குர்ஆன் அவ்வளோதான் பேசும். குர்ஆன் என்ன செய்யாது, புறப்பட்டாங்க, இல்லை டீ குடித்தாங்க, நின்றாங்க, சாப்பிட்டுட்டு தங்கிட்டு போனாங்க, அடுத்த நாள் காலையில் இந்த ஊருக்கு போனாங்கன்னு சொல்லாது. குர்ஆன் ரொம்ப ஜவாமியுல் கலீம், ரொம்ப ரத்தின சுருக்கமான வார்த்தைகளுடையது. அப்போ அல்லாஹ் ஃபஅத்பஅ சபபா, தனக்கு ஒரு வழியை உருவாக்கி விட்டு புறப்பட்டார், சூரியன் மறைகின்ற இடத்தை சென்றடைந்தார். அவ்வளவுதான். இப்போ உலமாக்கள் கிதாபுகள் எழுதும்போது சில விஷயங்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு ஊராக செல்கின்ற பொழுது அவர்கள் செய்த முதலாவது காரியம் அல்லாஹுவை கொண்டு சேர்த்தார்கள். யார் அல்லாஹை ஏற்றுக்கொண்டார்களோ தன் படைகளோடு சேர்த்து கொண்டார்கள். அந்த இடத்துல ஒரு ஆட்சி அமைத்தார்கள். யாரெல்லாம் அல்லாஹை நிராகரித்தார்களோ அவர்கள் மீது கடுமையான தாக்குதல்களை, அந்த அதிகாரத்தை ஏற்படுத்தி அவர்களை கைதிகளாக மாற்றிவிட்டு ஒவ்வொரு ஊராக சென்றார்கள். அப்போ ஒவ்வொரு ஊராக செல்கின்ற பொழுது கடைசியாகத்தான் ஹத்தா இதா பலக மகரிப ஷம்சி, சூரியன் மறையக்கூடிய அந்த இடத்தை அடைந்த பொழுது வஜதஹா, அந்த சூரியனை பெற்றுக்கொண்டார்கள். பல்ல எப்படி வர்ணிக்கிறான் பாருங்க.
அல்லாஹ்வுடைய வர்ணனை மாதிரி வர்ணனை கிடையாது. அல்லாஹ் அந்த சூரியன் மறையிற காட்சியை வர்ணிக்கிறான். வஜதஹா தகுருபு ஃபி ஐனின் ஹமிஅத்தின். ஐனுன் ஹமிஅத்துன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை அரபு மக்களிடத்தில். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஐனுன்னா தண்ணி ஊற்று. ஹமிஅத் அப்படின்னா அந்த தண்ணி இந்த களிமண்ணோட கொஞ்சம் சகதி மாதிரி சேர்ந்து சகதியும் தண்ணி ஒன்றா நிற்கும். உதாரணமாக கீழே சகதி இருக்கும், தண்ணி மேலே நின்று கொஞ்ச நேரம் ஆகிட்டா கலங்கள் என்ன செய்யும், கலங்கள் கீழே போய் கொஞ்சம் தெளிவாக தெரியும். திரும்ப யாரும் காலச்சன்னமாக மாறிடும், கலங்களாக மாறி கீழே உள்ள தெரியாது. அது மாதிரி ஒரு கலங்களான சகதியுடைய தண்ணீர் அல்லாஹ் வர்ணிக்கிறான். துல்கர்னைன் அந்த இடத்திற்கு சென்று சூரியன் மறைவை பார்க்கின்ற பொழுது அந்த காட்சி எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு பொருள் அது கலங்களான தண்ணீருக்குள்ளே போகின்ற பொழுது என்ன ஒரு காட்சி தெரியுமோ, தகுருபு ஃபி ஐனின் ஹமிஅத்தின், ஒரு கலங்களான தண்ணிக்குள்ள சூரியன் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கெல்லாம் பார்த்தா மழை இருக்குது, சூரியன் மறையுமா நம்ம எதை பார்க்குறோம், அதிகபட்சமாக மரங்கள் பார்ப்போம், மலையை பார்ப்போம், மேகங்களை பார்ப்போம். ஆனால் நீங்கள் மேற்கு உலகத்துடைய கடைசி பகுதிக்கு போயிட்டீங்கன்னா அப்படின்னா, இதை நீங்கள் நெட்லேயே கூட சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த காட்சிகள்லாம். இப்போ அந்த இடத்துல வாழ்கிறவங்க சூரியன் எப்படி பார்க்குறாங்கன்னா, இன்ச்சு பை இன்ச்சாக பார்க்குறாங்க உள்ளே போகிறது. அந்த உள்ளே போகிற காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, சகதியான சேர் நிறைந்த மண்ணிற்குள்ளே செல்குவதை போல அந்த சூரியன் உள்ள அப்படியே கொஞ்சமாக முழுகுது. இப்போ ஒன்றும் இல்லை, தண்ணி இருக்குது, அது ஒரு பிளேட்டை உள்ளே போகிறோம். எப்படி போகும் உள்ளக்கார, சில பிளேட் உள்ளே போயிட்டு மேலே வந்துடும், அது வேறு. ஆனால் உள்ளே போகாமல் எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிற மாதிரி ஒரு சூரியன் என்பது அந்த கலங்களான தண்ணீருக்குள்ளே செல்வதை போல மறைவதை பார்த்தார்கள். அந்த இடத்துக்கு போய் மறையிற இடத்த பார்த்துட்டு அல்லாஹ் அடுத்த வார்த்தை சொல்லுவோம், வஜத இந்தஹா கௌமன், அந்த மறையக்கூடிய இடத்தில் ஒரு சமுதாயம் இருந்தார்கள். இப்போ உலகம் என்பது நாம் வாழ்கிற இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அமெரிக்கா, இங்கிலாந்து, யூஎஸ்ஏ நாம் பேசுகிறோம். ஆனால் இது எல்லாம் தாண்டி கற்பனைக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ காடுகள், எத்தனையோ திடல்கள், எத்தனையோ பாலைவனங்கள், எத்தனையோ கண்ணுக்கு எட்டாத சில பகுதிகள், சில கூட்டத்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துல்கர்னைனை பற்றி சொல்லும் அல்ல என்ன சொல்கிறான்னா, மக்காவுக்கு வந்தாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க, எல்லாரும் வாழ்கிற யமனுக்கு வந்தாங்க, சிரியாவுக்கு வந்தாங்கன்னு சொல்லலை. நீ மக்களே வாழ்வார்களா என்று நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உலகத்தினுடைய மேற்கின் கடைசி பகுதியில் அங்கே போய் தன்னுடைய போர்ப்படை நிறுத்துகிறார்கள். அங்கே பார்த்து அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறார். ஓ வஜத இந்தஹா கௌமன். இப்போ அங்கே ஒரு சமுதாயத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த சமுதாயம் யார், இப்போ இந்த சமுதாயத்தோட எப்படி கான்வர்சேஷன் வச்சுட்டாங்கன்னு பின்னாடி வருது. இப்போ இந்த சமுதாயம் முதல் சமுதாயம், முதல்ல இந்த கூட்டம் யாருன்னா மேற்கு உலகில் சந்திக்கப்பட்ட கூட்டம். இப்போ கிதாபுகள் எழுதுகிறாங்க, இவங்க அஹுல் ஜாபுருஸ்ன்ற பேரில் இருக்கக்கூடிய மக்கள் சுரியானின்னு சொல்லுவாங்க சில பேர். இப்போ சோமாலியாவுக்கு மேலே வாழ்கிறாங்கல்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சரில் இருப்பாங்க. இப்போ அவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த தினமும் குரங்க சுட்டு சாப்பிட்றது அல்லது ஒரு மாதிரி தோல் சாப்பிட்றது, ரொம்ப அவங்க பிரதேசத்தை நீங்கள் அப்டேட் பண்ணவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய கட்டடங்கள்லாம் நீங்கள் கட்ட முடியாது. இன்னும் பார்த்தா காடு, பாலைவனம், மலைப்பிரதேசம் அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த சோமாலியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நாடு, இப்போ அந்த நாட்டுடைய மக்களை தான் இங்கே குறிப்பிடப்படுது. யுகாலுலகா பி சுரியானியான்னு சொல்லக்கூடிய அந்த கோத்திரம். ஜெர்ஜீசா, இப்போ இன்றைக்கி இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஜெர்ஜீசா அப்படிங்கிறாங்க. அந்த அந்த ஒரு நாடு மக்கள் இப்போ அந்த இடத்துல போய் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படை நிறுத்தக்கூடிய சமுதாயத்தில் இன்னொரு கிதாபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க யார் சந்ததி, யாரு கீழே வந்தவங்க அப்படின்னா சமூது கூட்டம். சமூது கூட்டத்தோட நபி யார், சமூது கூட்டத்திற்கு வந்த நபி யார், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சமூத அஹாஹும் சாலிஹா, சமூது கூட்டத்திற்கு நம்முடைய சகோதரர் யார் அனுப்பினோம், சாலிஹ் அனுப்பினோம். அந்த சமூது கூட்டத்தாருக்கு ஒரு அழிவு வருது அவங்க செஞ்ச பாவத்தினால. அதில் யாரெல்லாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை தவிர அத்துணை பேர் அழிஞ்சு போகிறாங்க. அப்போ சாலிஹை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற சமூது கூட்டத்தில் யார் மீதமாக இருந்தார்களோ அவர்களுடைய சந்ததி நசில், அவங்க சந்ததி தான் இந்த ஜெர்ஜீசா என்ற மக்கள் என்பதாக அந்த வரலாறு முடிகிறது. இப்போ அங்கே போய் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. போனதுக்கு பின்னால் அவங்களோட என்ன கான்வர்சேஷன் ஏற்பட்டுச்சு, அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான் என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வார்த்தையில் தொடர்ந்து அது பேசப்படும். அதான் நம் அனைவருக்கும் இந்த வரலாற்றினுடைய பதிவுகளை அதை ஆர்வத்தோடும் இதன் மூலமாக பல்வேறுபட்ட படிப்பினைகளோடு நம்முடைய வாழ்க்கை நகரக்கூடிய பாக்கி நசீபாக்குவானாக. வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடு
முழு குர்ஆனுடைய தொடர்போடும் குர்ஆனுடைய அந்த ஒரு ஒன்றிய தொடர்போடு அல்லாஹ்வுடைய வாழ்வு முழுமையாக பிரகாசப்படுத்தி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.